بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يستمع إليك حتى إذا خرجوا من عندك قالوا للذين أوتوا العلم ماذا قال آنفا أولئك الذين طبع الله على قلوبهم واتبعوا أهواءهم والذين اهتدوا زادهم هدى وآتاهم تقواهم فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم صدق الله العظيم. الله ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெயரால் முஹம்மத் அத்தியாயத்தின் 15 வசனங்களுக்கு வரைக்குண்டான விளக்கங்களை பார்த்தோம். அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பாக மூமின்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் உயர்வை பற்றியும் அங்கு சொர்க்கவாசிகள் அனுபவிக்கும் பாலாறு, தேனாறு, மது ஆறு, மேலும் உயர்ந்த ஆறுகள் உள்ளிட்ட ஞாபகத்துகள் தொடர்பாகவும் உயர்ந்த கனி வகைகள் அவர்களுக்கு வழங்கப்படுவது குறித்தும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அவர்களுக்கு மேலான மன்னிப்பு கிடைப்பது குறித்தும் குறிப்பிட்டதோடு இதற்கு நேர் எதிராக இறை மறுப்பாளர்கள் நரகத்தில், நிரந்தரமான நரகத்தில் கடுமையான சுடுதண்ணீர் வழங்கப்பட்டு அவருடைய குடல்களெல்லாம் துண்டு துண்டாக ஆக்கப்படுகின்ற நிலையிலும் இருப்பார்கள். இவ்விருவரும் சமமாக முடியுமா என்ற கருத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிட்ட வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மக்காவாசிகளில் இருந்த சில நயவஞ்சகர்கள் அவர்களுடைய முறை தவறிய சிந்தனை, பெருமானாரிடம் அவர்கள் அணுகிய தவறான விதம், அவர்களுடைய அறியாமை தொடர்பாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُ إِلَيْكَ யா ரசூலல்லாஹ், அந்த இறை மறுப்பாளர்களில் சிலர் நீங்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கின்றனர். ஹத்தா இதா ஹரஜூ மின் இன்திக், ஆனால் உங்களிடமிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டால் காலு லில்லதீன ஊத்துல் இல்ம், ஞானம் வழங்கப்பட்ட சஹாபாக்களிடம், மேன்மக்களிடம் சொல்கிறார்கள், மாதா கால ஆனிஃபா, இந்த நபி சற்று முன்பு என்ன சொன்னார் என கேட்கிறார்கள். உலாஇக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம், இவர்கள்தான் இவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வத்தபஉ அஹ்வாஅஹும், அவர்கள் தங்களது மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள். வல்லதீன ஹததவ் ஜாதஹும் ஹுதன், மேலும் யார் நேர்வழி பெற்றவர்களோ
அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய நேர்வழியை அறியப்படுத்தினான். வஆதாஹும் தக்வாஹும், அவர்களுடைய தக்வாவை அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய இறையச்சத்தை வழங்கினான். ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅ, அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? அன் தஅத்தியஹும் பக்ததன், இந்த உலக முடிவு நாள் திடீரென்று வருவதை தவிர்த்து அவர்கள் வேறு எதை எதிர்பார்க்கிறார்கள்? ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்களில் சில வந்து விட்டன. ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்துஹும் திக்ராஹும், அப்படி கியாமத்தினால் யுக முடிவு நாள் வந்து விட்டால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உபதேசங்களால் என்ன பலன் இருக்க முடியும்? ஃபஅலம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக அந்த அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர்த்து வேறு இறைவன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், உங்களது பிழைகளுக்காக நீங்கள் மன்னிப்பு கோருங்கள், வலில் முஃமினீன வல் முஃமினாத், சாலிஹான நல்ல மோமின்களுக்கு ஆண்கள் பெண்களுக்காக மன்னிப்பு கோருங்கள், வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வ மஸ்வாக்கும், உங்களுடைய நகர்வையும் உங்களுடைய தங்குமிடத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறார். மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தில் முனாஃபிக்குகள் தொடர்பாக சில தகவல்களை அல்லாஹ் கூறுகிறான். அவர்களுடைய அறியாமை, புத்தி குறைவு சம்பந்தமாகவும் இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் மோமின்கள் அமர்ந்து பெருமானாரின் உபதேசத்தை கேட்பார்கள் என்பதை நாம் அறிவோம். அதே சமயத்தில் அவர்கள் மட்டுமின்றி சில நயவஞ்சகர்களும் முனாஃபிக்குகளும் அங்கே இருப்பார்கள். முனாஃபிக்குகள் யார்? அவர்களுக்கு ஈமான் இருக்காது, ஆனால் ஈமான் இருப்பதை போன்று நடிப்பார்கள். அப்போ அவங்களும் என்ன செய்வாங்க? பெருமானார் மஜ்லிஸுக்கு வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்கிறக்கா சிலர் தொழுகையையும் நிறைவேற்றியிருக்கிறார். முனாஃபிக்குகள் கரெக்டாக தொழுகைக்கு வருவாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இஷாவுடைய தொழுகையும் சுபுடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த முனாஃபிக்குகளுக்கு இது ரெண்டும் கஷ்டம். தொழாமையும் போக முடியாது. அந்த காலத்தில் முனாஃபிக்குகள் கூட தொழக்கூடிய நிலை. இப்போ முஸ்லீம்கள் சொல்லிட்டு தொழாமறதுக்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ நயவஞ்சகர்கள் கூட தொழாமல் இருக்க முடியாது. காரணம், தொழவில்லையானால் அவர் முஸ்லீம் இல்லை என்று தெரிந்துவிடும். ஆதலால் ஏன்னா முஸ்லீம்கள் எல்லாரும் தொழுகை நிறைவேற்றுவாங்க, ஒரு முஸ்லீம் கூட தொழாமல் இருக்க மாட்டார். அப்போ அந்த நேரத்தில் இவங்க தொழுகைன்னா நடிக்கிறது வீணாக போயிருமே, தெரியாமல் தெரிஞ்சிடும். அதனால என்ன வருவாங்க? தொழுகைக்கு வந்துடுவாங்க, இஷாவுக்கு வருவாங்க, சுபுவுக்கு வருவாங்க. ஆனால் கஷ்டமாக இருக்கும், என்னடா இது இந்த நேரத்தில் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொல்லதான் சொல்கிறாங்க, முனாஃபிக்குகளுக்கு இஷாவும் சுபுவும் ரொம்ப சிரமம். மற்ற நேரத்தில் கூட்டமாக சரி ஃப்ரீயாக தானே இருக்கிறோம், அப்படியே வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சுபுவுக்கு இஷாவுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ சுபுவுக்கு இஷா 5 நேரங்களுக்கும் முனாஃபிக்குகள் தொழுதிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அதான் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், இன்னல் முனாஃபிகீன் யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும், முனாஃபிக்குகள் அவர்கள் அல்லாஹை ஏமாற்றுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். ஒய்தா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, தொழுகையில் அவர்கள் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்போ முனாஃபிக்குகள் தொழுகிறாங்க. அதே போன்ற முனாஃபிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் வந்து பயானும் கேட்பாங்க, நசீஹத்தை கேட்பாங்க. மூமின்கள் கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனால் மூமின்களுடைய பார்வை, சிந்தனை, கேள்வி, சிந்தனை எல்லாம் ஓர்முகமாக இருக்கும் அல்லவா? இவங்களுக்கு அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பாடி மட்டும் உட்காந்துருக்கும், இருக்கிற மாதிரி பயான் கேட்குற மாதிரி, நசீஹத்து கேட்குற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இவருடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கோயே இருக்கும். அப்போ முழுசாக புரிய முடியாது. இதனால் என்ன ஆகும்? எல்லாம் முடிஞ்சு வெளியே போகும்போது, எல்லாம் முடிஞ்சு நசீஹத்து முடிஞ்சு வெளியே போகிற நேரத்தில் முனாஃபிக்குகள் சஹாபாக்கிட்ட கேட்பாங்க, கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீ தானே கூட உட்கார்ந்துருந்தீங்க, ஏன் புரியலை? அவர்கள் அதில் கவனம் செலுத்தவில்லை என்பது பொருள். அதில் உளப்பூர்வமாக ஈடுபாடு இல்லை, அதை கவனமாக உள்வாங்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. எனவே அவர்களுக்கு அதை பற்றிய விளக்கம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் சம்மந்தமாகத்தான் சொல்கிறான், وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُ إِلَيْكَ, யா ரசூலல்லாஹ், இந்த இறைமறுப்பாளர்கள் ஒரு சாரா உங்களிடம் வந்து நீங்கள் சொல்வதை கேட்கின்றனர். ஆனால் ஹத்தா இதா ஹரஜு மின் இன்திக், உங்களிடமிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டால் காலு லில்லதீன ஊத்துல் இல்ம்,
அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்களிடம் கேட்கின்றார்கள். அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர் என்று சொன்னால் இங்கே சஹாபாக்கள் என்பது பொருள். குறிப்பாக ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மேன்மக்களை சொல்லப்படுகிறது. இது மாதிரி ஆட்களை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மாதா கால ஆனிஃபா, இவங்க சற்று முன்பு என்ன சொன்னார்கள்? இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னாங்களே, எங்களுக்கு சரியாக புரியலை, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி கேட்பவர்கள் யார் தெரியுமா? உலாயிக அல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம், இவர்கள் தான் அல்லாஹ் இவருடைய கல்பில் முத்திரையிட்டு விட்டான். அல்லாஹ் இவருடைய கல்பை சீலிட்டு விட்டான். இவங்களுக்கு கண்டிப்பாக ஹிதாயத்து போய் சேராது, இவங்களுக்கு நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல விஷயங்கள் இவர்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலும் வத்தபஅு அஹ்வாஅஹும், அவருடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சீலிட்டு விட்டான், இனிமே அங்கே ஹிதாயத்து போகிறதுக்கு வழி இல்லை. இவர்கள் தங்களுடைய மனோ இச்சை என்ன சொல்கிறதோ அதைத்தான் பின்பற்றி நடப்பார்கள் என்று முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அதே சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உபதேசம் கேட்கக்கூடிய நல்ல மோமின்களை பற்றி சொல்கின்ற பொழுது, வல்லதீன ஹததோ, யார் ஹிதாயத்தை பெற்றிருக்கின்றார்களோ, யார் நல்ல மோமின்களோ, ஜாதஹும் ஹுதன், அவருடைய ஹிதாயத்தை அல்லாஹ் மேலும் அதிகப்படுத்துவான். வ ஆதாஹும் தக்வாஹும், அவருடைய இறையச்சத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். யார் நேர்வழி பெற்றார்களோ அவருடைய ஹிதாயத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். மோமின்கள் அவங்க அந்த நசீஹத்துகளை கேட்க கேட்க அவங்களுடைய உள்ளத்தில் இன்னும் ஈமான் அதிகமாகும். முதல்ல இருந்ததை விட ஈமான் இன்னும் கூடும். இன்று இருப்பதை விட நாளை கூடும். கேட்க கேட்க அவருடைய ஹிதாயத் அதிகமாகும். இவங்களுக்கு ஒன்றும் போய் சேர்றதில்லை. இல்லை, இதே மாதிரி தான் மோமின்கள் இருப்பார்களா? இல்லை, அவர்கள் ஹிதாயத்தை பெற்றவர்கள் இந்த நல்ல நசீஹத்தை அவர்கள் கேட்க கேட்க பெருமானாரிடமிருந்து அவர்கள் உபதேசங்களை பெற பெற அவருடைய ஹிதாயத்து மேலும் அதிகமாகும். மேலும் ஆத்தாகும் தக்வாகும், அவர்களுக்கு தக்வாவை அல்லாஹ் கொடுப்பான். அதாவது எந்த ரூட்டில் பயணிப்பது சரி என்ற விளக்கத்தையும் அல்லாஹ் அந்த மேன்மக்களுக்கு அவருடைய உள்ளங்களில் போடுவான் என்பது இதன் பொருள். மேலும் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்குறான், இப்பெல்லாம் நடக்கிறாங்களே இந்த இறைமறுப்பாளர்கள், இவங்க என்னதான் நினைக்கிறாங்க? அல்லாஹ்வே சொல்றான், ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅத அன் தஅதியஹும் பௌதா, இவர்கள் எதிர்பார்ப்பது இந்த உலகம் முடிவு நாள் திடீரென்று ஒரு நாள் வருமே, அதை தவிர்த்து வேறு எதை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? இவங்களுடைய ரூட் எதை நோக்கி போகிறது? இதுவரை இவர்கள் திருந்த போவதில்லை. இந்த உலகம் முடிவு நாள் எப்பொழுது வரும்? அது திடீரென்று ஒரு நாள் வரத்தான் போகிறது. அதை தவிர்த்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. இவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த நாளை இவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு, அதுவும் ரொம்ப தூரத்தில் இல்லை, ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் வந்துவிட்டது. அதனுடைய அடையாளங்கள் குர்ஆன்லேயே அல்லாஹ் சொன்னான், அதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டது. ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்துஹும் திக்ராஹும், அந்த யுக முடிவு நாள் வந்துவிட்டால் இவர்களுக்கு செய்யப்படுகின்ற உபதேசத்தினால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சரி, அப்போ இவங்க எதிர்பார்க்கிறது என்பது இந்த உலக யுக முடிவு நாளைத்தான். அந்த யுகமுடைய நாளின் அடையாளங்கள் வந்துவிட்டன. அந்த அடையாளங்கள் என்ன? அது குறிப்பாக சொல்லப்படும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வருகையே அந்த அடையாளங்களில் ஒன்று. இந்த உலகம் முடிய வேண்டுமானால் இறுதி நபிக்கு பின்னால் தானே முடிய வேண்டும். இறுதி நபிக்கு பின்னால் தானே முடியணும். இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வந்து விட்டார்களோ அப்பொழுதே முக்கியமான அடையாளங்களில் ஒன்று வந்துவிட்டது என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்புதான் இந்த உலக யுக முடிவு நாள் வரப்போகிறது. அதன் மிக முக்கியமான முதல் அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்படுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு விட்டார்கள். எனவே அந்த யுக முடிவு நாளின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று வந்துவிட்டது என்பது பொருளாகும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொடங்கிய இந்த மார்க்கத்தை பெருமானாரை கொண்டு அல்லாஹ் நிறைவும் செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொடங்கிய ஷரியத், நான் அடிக்கடி சொல்வதென்று புரிவதற்காக,
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது தான். ஆனால் உட்பிரிவு சட்டங்கள், நடைமுறை சட்டங்கள் காலத்திற்கு காலம் வித்தியாசம் இருந்திருக்கிறது. அந்த வித்தியாசங்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய காலத்தோடு நிறைவு பெற்று விட்டது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நிக்காலத்தில் சொன்னான், அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்று நாம் உங்களுடைய மார்க்கத்தை நாம் முழுமைத்துவப்படுத்தி விட்டோம், நாம் என்னுடைய நியாமத்துகளை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், தீனுல் இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக அங்கீகரித்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, அந்த நபியும் வந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொடங்கிய ஷரியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோரோடு நிறைவு பெறவும் செய்து விட்டது. இத்தனையும் முடிந்து விட்டால் அதற்கடுத்து இந்த உலகத்திற்கு என்ன வேலை இருக்கிறது? ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு எல்லோரும் பிரிய வேண்டும். அந்த அழிவு நாள் வரத்தான் செய்யும். அதனால்தான் இந்த உலகத்தின் இறுதி அடையாளங்களில் ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையே சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 1450 வருடங்களாக போகிறது. இவ்வளோ நாள் இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பொதுவாக நம்முடைய பார்வையில் இந்த நாட்கள் என்பது மிக அதிகம். ஆனால் மறுமை நாடோடு ஒப்பிட்டால் மறுமையின் ஒரு நாள் என்பது இந்த உலகத்தின் 1000 வருடங்களுக்கு சமம். இன்னொரு வசனத்தில் 50,000 வருடங்களுக்கு சமம் என்று வருகிறது. அப்படி பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பும் நாம் வாழ்ந்த காலம் என்பது ஒரு நாள், 1.5 நாள் என்பது தான் பொருளாக பார்க்கப்படும். அவ்வளவுதான். எனவே தான் அது பெரிய எண்ணிக்கை அல்ல, பெரிய நம்பர் அல்ல. இந்த உலகத்தினுடைய முடிவு நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பெயர்களில் இப்படி வரும் நபியு தௌபா, தௌபாவின் நபியாக இருக்கிறார்கள். நபியு அல் ஹாஷிர், அவர்கள் நபியுல் மல்ஹமாவாக இருக்கிறார்கள். அல் ஹாஷிர் அல்லது யுஹ்ஷருன்னாஸ் அலா கதமை, அவர்களுடைய பாதத்திற்கு முன்னால் தான் ஒட்டுமொத்த மானுட சமுதாயம் முன்னாலே மறுமையில் எழுப்பப்படும். வல் ஆகிப் அல்லது லைஸ பஅதஹு நபியுன், அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை என்ற பெயரில் அவர்கள் ஆகிப் இறுதி நபியாகவும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் பார்க்க முடியும். ஒரு முறை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். கால பி இஸ்பஹைஹி ஹாகதா பில் உஸ்தா வல்லதி தலியஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தங்களது 2 விரல்களை காண்பித்தார்கள். நடுவிரலையும் அந்த சுட்டு விரலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து அந்த 2 விரல்களை சுட்டி காண்பித்து புஇஸ்து வஸ்ஸாஅத்து கஹாதைன், நானும் மறுமை நானும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களை காண்பித்து சொன்னார்கள் என்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களை காண்பித்து நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 2 விரல்கள், நடுவிரல் நம்ம மோதிர விரல்னு சொல்லுவோமே, ஸல்லல்லாஹு இந்த 2 விரல்களை சுட்டி காண்பித்து சொல்கிறாங்க, நானும் மறுமை நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வந்துட்டோம்ல, இதற்கு அடுத்து இந்த முடிவு நாளும் வந்துவிடும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு ஹதீஸுகளில் பல அடையாளங்கள் வரும். மறுமை உலகத்தினுடைய யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று யகில்லுல் இல்ம், அறிவு ஞானம் குறையும். யக்ஸருல் ஜஹல், அறியாமை கூடிக்கொண்டே இருக்கும். ஆண்களுடைய எண்ணிக்கை குறையும், பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகும், விபச்சாரம் அதிகமாகும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இது. உலகம் நாள் நெருங்க நெருங்க இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் வித்தியாசமாக போகும். விபச்சாரம் சாதாரணமாக பகிரங்கமாக நடக்கும் என்றெல்லாம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்புகள். சில முக்கியமான பெரிய அறிவிப்புகள் நம்ம இதுக்கு முன்பு கூட ஹதீஸ்களில் முந்தின இதுகள் தஃசீரில் பார்த்துருக்கிறோம். அதாவது பூமியிலிருந்து ஒரு வாகனம் பிளந்து கொண்டு வரும். மேலும் புகை, பிரமாண்டமிக்க புகை, ஒரு புகையை மக்கள் பார்ப்பார்கள். பிரமாண்டமிக்க புகையாக இருக்கும். அந்த புகை வருகின்ற பொழுது மோமின்கள், கடுமையான புகையாக இருக்கும். ஆனால் மோமின்களை பொறுத்த அதுக்கு சில விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த புகை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், மோமின்களுக்கு சளி பிடிப்பதை போன்று இருக்கும். ஒரு அலர்ஜி, நம்ம ஏதாவது புகையில் டஸ்ட்டு பார்த்தா அலர்ஜி வரும்ல, அது மாதிரி. ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கு அது அழிவை தந்துவிடும். அது அவங்க அந்த புகையை சுவாசிக்க முடியாமல் மௌத்தாகிடுவாங்க. முஸ்லீம்களோ அவர்களுக்கு ஒரு சின்ன சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
எப்படி ஒரு புகை வரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது உண்டு. இன்னொன்று அதற்கு அர்த்தம், புகை என்பதற்கு டைரக்டாக புகை என்பது பொருள் அல்ல, கடுமையான வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுமையான வறுமை ஏற்படும், வறுமையின் அடையாளத்தை புகை என சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, கடுமையான புகை ஏற்பட்டால் எப்படி தமக்கு முன்னால் இருப்பது தெரியாதோ அதை போன்று ஒரு காலம் இருக்கும். இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிவதே கஷ்டமாக இருக்கும், ஒரே குழப்பமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வித்தியாசமான நிகழ்வுகள் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன இப்படி என்னெல்லாம் நடக்குது, என்ன நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமா, என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது என்று தெரிய முடியாத அளவிற்கு பல்வேறு விஷயங்கள் ஏற்படும். அதை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா புகை என்ற வார்த்தையில் பயன்படுத்துகிறான் என்று சொல்லப்படும். இந்த புகையை அடையாளமிட்டு துஹான் என்று ஒரு சூரா குர்ஆன் ஷரீஃபின் ஒரு அத்தியாயமே உண்டு. துஹான் என்று ஒரு அத்தியாயம், ஒரு சூறாவே உண்டு. மேலும் இது அல்லாமல் ஒரு பெரிய, அதாவது கியாமத் நாளுடைய அந்த உலகத்தினுடைய முடிவு நாளுடைய கடைசி பகுதியில் சூரியன் மேற்கிருந்து உதிக்கும் சலதான் சொல்லுவான். சூரியன் மேற்கிருந்து உதிக்கும், இதெல்லாம் பெரிய அடையாளம். இது வருகின்ற பொழுது அதற்கடுத்து கடந்து எல்லாம் முடிஞ்சிடும், ஒரு சில வினாடிகளில் எல்லாமே முடிஞ்சிடும். சொல்லப்படுகிறது, சூரியன் ஒவ்வொரு நாளும் நம்ம கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க அவைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் அது மறையும், அதற்கடுத்து மீண்டும் உதயமாக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உத்தரவு கேட்கும், அல்லாஹ் பொறு என்று சொல்வான். மீண்டும் உத்தரவு கேட்கும், பொறு என்று சொல்வான். நேரமாகிக் கொண்டே இருக்கும். இதற்கு நீண்ட நேரம் ஆகிவிடும். மனிதரெல்லாம் தூங்குபவர்கள் எல்லாம் தூங்கியவர்கள்லாம் எழுந்து விடுவார்கள். எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கிற டிக்கெட்டும் எல்லாம் எந்திரிச்சிடும். இது என்னாச்சு என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னு நினச்சி ஒரு வகையான குழப்பத்தில் இருப்பாங்க. அப்பொழுது சூரியனுக்கு அல்லாஹ் சொல்வான், நீ எங்கு இருக்கிறாயோ அங்கிருந்தே உதயமாக சொல்வான். அது மேற்கில் மறைந்த சூரியன் அப்படியே மேலே வரும். இப்படி ஒன்று நடந்து விட்டால் இதற்கு அடுத்து கண்மூடி கண்ணு திறப்பதற்குள்ளாக எல்லாம் முடிந்துவிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், இப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது இதற்கு அடுத்து புதிதாக ஈமானை ஏற்றுக்கொண்டவருக்கு அவருடைய ஈமான் பலன் தராது. ஏற்கனவே ஈமான் கொண்டவர்கள் புதிதாக சாலியான அமல் செய்ய முற்படுவார்கள், அவர்களுக்கு அந்த அமலும் பலன் தராது. புதுசாக ஈமானை ஏற்றுக்கிட்டாலும் அந்த ஈமானுக்கு மரியாதை இல்லை. புதுசாக நன்மை செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அந்த நன்மை. இப்போ ஒருத்தர் பெரிய கஞ்சனாக இருப்பார், ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்க கூட யோசிப்பார். ஆனால் சூரியன் மேற்கில் உதிச்சிருச்சு, இப்போ நல்லா தெரியுது உலகம் அழிய போகுதுண்டு, தன் கையில் ₹1 கோடி இருக்குது, நான் கோடியை சதக்கா பண்ணுறேன்னு சொல்லுவான். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன், எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சுல்ல, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதற்கடுத்து எந்த பலனும் இருக்க போவதில்லை. ஹல் யன்துரூன இல்லா அன் தஅத்தியஹுல் மலாயிகா அவ் யஅதி ரப்புக் அவ் யஅதி பஅது ஆயாத்தி ரப்பிக் யௌம யஅதி பஅது ஆயாத்தி ரப்பிக் லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா. இந்த அடையாளங்களில் சில வந்து விட்டால் ஒரு ஆத்மா ஈமானை ஏற்றுக்கொள்வது அதற்கு பலன் தராது. லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்ல் அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரா. புதிதாக ஈமானை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்கள் சாலியான அமல்களை இப்பொழுது செய்ய அவர்கள் தொடங்கினால் அந்த அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மரியாதை இல்லை, அது அவர்களுக்கு எத்தகைய நன்மையும் தரப்போவதில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கூறுகின்றான். அப்போ உலகம் முடிவு நாளை தவிர்த்து வேறு எதை எதிர்பார்க்கப் போகிறார்கள்? அதன் அடையாளங்களிலும் சில வந்துவிட்டன என்று அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு என்னென்ன அடையாளங்கள், வந்துவிட்ட அடையாளங்கள், வரப்போகின்ற அடையாளமாக சில அடையாளங்கள் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கூறுகிறான், ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்துஹும் திக்ரான். இது வந்ததற்கு பின்பு அவர்களுக்கு என்ன பலன்? எத்தகைய பலனையும் எந்த உபதேசமும் அவர்களுக்கு தரப்போவது இல்லை. யௌமைதி யததக்கருல் இன்சான் வ அன்னா லஹு திக்ரா. ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், அந்த நேரத்தில் மனிதன் உபதேசம் பெறுவான், உபதேசத்தை அவன் விளங்குவான், பெறுவான். ஆனால் வ அன்னா லஹு திக்ரா, அந்த உபதேசத்தினால் அவருக்கு பலன் இல்லை. அந்த நாளில் அவன் உபதேசம் பெறுவான் என்ன அர்த்தம்? அந்த நாளில் அவனுக்கு தெளிவு கிடைக்கும். இது கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், உலகம் அழிய போகுது, இது நம்ம இனிமேல் நன்மை, இதுவரைக்கும் நம்ம செஞ்சதான் நமக்கு நன்மை, இனிமேல் நம்ம மௌத்தாகத்தான் போகிறோம், நம்ம அழியத்தான் போகிறோம் அப்படிங்கிறவனுக்கு தெரியும். நல்லது செஞ்சாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறதும் புரியும்.
ஆனால் அப்படி புரிதலினால் எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை. வஅன்னாலஹும் திக்ரா. புரிஞ்சு நீ என்ன செய்ய போற? இனிமேல் நீ நன்மை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, இனிமேல் ஈமானை ஏற்றுக்கொண்டாலும் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. யௌமைஇذ யததக்கருல் இன்சான் வஅன்னாலஹு திக்ரா. அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். பொதுவாக சில விஷயங்களில் டைரக்டாக அப்படியே மீனிங் கொடுக்க முடியாது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது அல்ல நோக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தான் யதார்த்தம் என்பதை தகவல் சொல்வது தான் இங்கே நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பற்றி 100% நன்றாக தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, அதற்கு அர்த்தம் சொன்னவர்களே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இங்கே விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது அவர்கள் வழியாக அவருடைய உம்மத்தினராகிய நமக்கு சொல்கிறான் என்று அர்த்தம், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தகவலை அல்லாஹ் பரிமாறுகிறான் என்பது பொருளாகும். எனவேதான் அதற்கு அடுத்து சொல்லப்படுகிறது, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். உங்களுக்காகவும் மோமின்களான ஆண்கள் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உங்களுக்காகவும் மோமின்களான ஆண்கள் மற்றும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது ஈமானுக்கு பிந்தியது தான். ஈமான் இல்லாதவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்ன இருக்கிறது? அது அவங்களுக்கு அப்படி ஒரு கொஸ்டினே வராது. ஃபஸ்ட்டு ஈமான் வரணும், அதற்கு அடுத்து தான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்வதே அறிவிக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வந்துவிட்டது, ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறத அறிவிக்குது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவின்படி நீங்கள் நிரந்தரமாக இருங்கள். சில சூஃபியாக்கள் குர்ஆன் ஷரீஃபில் விரிவுரையாளர்கள் அர்த்தம் சொல்வது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது நல்லா தெளிவாக தெரியும், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் நிலைத்திருங்கள், அதில் இஸ்திகாமத்தாக இருங்க. மேலும் உங்களுக்காகவும் மோமின்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். இதில் வரும் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களின் வழியாக அவருடைய உம்மத்தினரை நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்க, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நீடித்து நிலைத்திருங்க. மோமின்களை பார்த்து சொல்வதாக, இறைமறுப்பாளராக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்ற அர்த்தம். நம்மை பார்த்து சொல்வதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அந்த கலிமாவின்படி வாழுங்கள், அந்த வாழ்க்கையில் இஸ்திகாமத்தாக இருங்கள் என்பது இதன் பொருள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வது பெருமானாரை பார்த்து, உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க, மோமின்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுங்க. பாவ மன்னிப்பு தேடுறதுன்னா பாவம் இருக்கணும்ல, அப்போத்தானே பாவ மன்னிப்புங்கிறது வரும். பெருமானார் நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாயிற்று. இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லையே, அவங்க இறுதி நபி இல்லை, அல்லாஹ்வுடைய இறுதி நபி, பாவத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே. எனவே வஸ்தக்ஃபிர் லிதம்பிக் என்பதற்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னால் நம்மிடம் சொல்லப்படுகின்ற அதே கருத்து அங்கு அல்ல. நம்மகிட்ட சொல்லப்படுதுன்னு சொன்னால் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிழைபொறுக்க தேட வேண்டும் என்பது பொருள். நம்முடைய பாவங்களிலிருந்து எப்படி நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்றோமோ இதை போன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். நாம் அப்படியானால் சில பேர் இதை வச்சுக்கிட்டு அறியாமையின் காரணமாக சொல்வார்கள், நபியும் பாவம் செய்தவர்கள் தான், அதனால தான் அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான், அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடிப்படையை விளங்காதவர்கள் என்ற அர்த்தம். நபிமார்களை பொறுத்தவரை நம்முடைய ஈமானே எப்படி இருக்குன்னு சொன்னால், அன்னஹும் அல் மாசூமூன், அவர்கள் எல்லோரும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று தான் நம்முடைய ஈமானே இருக்க வேண்டும். அப்படியானால் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவமற்றவர், பாவம் இல்லாதவங்க. அப்போ எதுக்கு இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், பொதுவாக அதாவது ஆளுக்கு தரத்திற்கு தரம் மாறுபடும். சில பேரிடத்தில் சொல்லுவாங்க ஹசனாத்துல் அபராரி சய்யாத்துல் முகர்ரபீன், நல்லோரிடத்தில் நன்மையான செயல்கள் மிக நெருக்கமானவரிடத்தில் தவறானவைகளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லோரிடத்தில் சாலிஹான அமல்கள் நல்ல செயல்கள்
நெருக்கமான இடத்தில் பாவங்களாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னா இது புரிகிறது கொஞ்சம் சிரமம் இருக்கும். எதுக்கு சொல்லப்படுது, இது ஏன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், உதாரணத்திற்கு புரிவதாக இருந்தால், பொதுவாக முதலில் மனிதர்கள் எல்லோரும் ஒரே தரத்திலானவர்கள் அல்ல, தரத்திலும் அந்தஸ்திலும் வேறுபட்டவர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நானும் செய்தால் நீங்கள் கேட்டால் அப்படிதான் அவ்வளோதான், எங்களால் அவ்வளோதான் முடியும்னு சொல்லுவேன். அதை நான் செய்கின்ற பொழுது அதை நீங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒரு தவறை செய்த நீங்கள் அதே தவறை நான் செய்துவிட்டு நீங்கள் சொல்கின்ற விளக்கத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்? நாங்கள் செய்யலாம், இருந்தாலும் உஸ்தாத் நீங்கள் செய்யக்கூடாது, வருமா வராது. அப்போ நான் செய்யக்கூடாதுன்னா எதை வச்சு செய்யக்கூடாது? எங்களை விட உயர்ந்தவர்களாக உங்களை பார்க்கின்றோம், அந்த அந்தஸ்தில் இருக்கின்ற பொழுது இந்த செயல் செய்யக்கூடாது. அப்போ ஒரு காரியம் ஒருவரிடத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடியது அனுமதிக்கப்பட்டதாக தெரிவது இன்னொருவருக்கு அது தவறாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரே செயல் ஆளாளுக்கு அது வேறு மாதிரியாக பார்க்கப்படுகிறது. ஓரளவு புரிஞ்சிருக்கும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் 5 நேரம் ஒருத்தர் கரெக்டாக தொழுதுடுறார், 5 நேரம் கரெக்டாக ஒருத்தர் தொழுதுடுறார், ஜமாத்தோடு வந்து தொழுது விடுகிறார். எவ்வளோ நல்ல மனிதர், சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இல்லை, மிக நல்ல மனிதர். அப்படித்தானே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், சந்தேகமே இல்லை. சரி, இன்னொரு நபர், அவருக்கு 55 வயது ஆகிறது, 5 நேரம் தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதே இல்லை, தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதே இல்லை. இப்போ ஒரு மாதமாக அவரால் தஹஜ்ஜுத் தொழுக முடியலை, தொழுகை விடுபட்டுருச்சு. இப்போ அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்தில் கதறி அழுகிறார், யா அல்லாஹ், நான் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் தொழ முடியலையே, என்னன்னு தெரியலை, நீ மன்னிக்கணும் என்று கேட்கிறார். இவர் என்ன தவறு செய்தார் மன்னிப்பு கேட்பதற்கு? தவறு இல்லையே, அது கடமை இல்லையே, குற்றச் செயல் இல்லையே. கடமைன்னு சொன்னா தானே விட்டால் குற்றம், கடமை இல்லை, அதை அவர் செய்யலை. இப்போ ஒரு குற்றமானு கேட்டால் குற்றம் இல்லை, ஆனால் குற்றம் இல்லாத ஒரு செயலுக்கு அழுது மன்னிப்பு கேட்கிறார். என்ன அர்த்தம்? இங்கே மன்னிப்பு தான் கேட்கிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோம், 5 நேரம் கரெக்டாக தொழுக வந்துடுறாரு, போயிடுறாரு, அவரை ரொம்ப நல்ல மனிதராக பார்த்தோம். ஆனால் அவர் 5 நேரம் மட்டும் தொழுதவரை நல்ல மனிதராக பார்க்குறோம், 50 வருஷமாக தஹஜ்ஜுத் தொழுதவர் இப்போ கெட்ட மனிதராக தெரிகிறாரா இல்லையா? அதான் சொல்லுவாங்க, ஹசனாத்துல் அபரார் செய்யாத்துல் முகர்ரபீன். நல்லோர்களுக்கு சாலிஹான சில அமல்கள், சராசரி நற்செயல்கள் நெருக்கத்திற்குரியவரிடத்தில் அது தவறாக பார்க்கப்படும். 5 நேரம் தொழுதுட்டா மிகச்சிறந்தது என்பது உங்களுக்கானது, ஆனால் இறைநேசர்களுக்கு அவங்க தஹஜ்ஜுத் தொழுகலை அப்படின்னு சொன்னா அது சரியா வராது. இப்போ இங்கே நல்ல செயலாக ஒரு செயல் பார்க்கப்பட்டது, இவங்கள்ட்ட அந்த செயல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் கடமை இல்லாத ஒரு காரியம்தான், அதை அவங்க செய்து நீண்ட நெடுங்காலம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அதில் குறைவு ஏற்படுது, ஒரு செய்யலை, பெரிய பாவமாக கருதுகிறார்கள். பாவம் இல்லை, ஒருவருடைய விஷயத்தில் பாவம் இல்லை, இன்னொருவர் அதை பாவமாக கருதுகிறார், அல்லாஹ்விடத்தில் அழுது மன்னிப்பு கேட்கின்றார் அல்லவா? எப்படி மனிதர்களிலேயே ஒருத்தரை விட இன்னொருத்தர் அந்தஸ்தால் இறையச்சத்தால் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது ஒருவரிடத்தில் தவறு இல்லாத ஒரு காரியம் இவருக்கு தவறாக எப்படி படுகிறதோ, இவருக்கு குற்றச்செயலாக எப்படி படுகிறதோ, குற்றச்செயலாம் தவறாகவும் பட்டதால் இவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதும் இப்படிப்பட்டது தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை போன்று ஒரு தவறை செய்துவிட்டு இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது பொருள் அல்ல. அவர்களுக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு நெருக்கம் இருக்கிறது, அதற்கு அவங்க ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. அந்த இதில் அடிப்படையில் அவங்க அதை குறையும் நினைப்பாங்க, அல்லாஹ் இடத்துல அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ஒரு மகான் சொல்வார்கள், லவ் ஹதரத்லி சிவாக இராதத்துன் லஹ்லதன் ஃபஹகம்து பிரித்ததி. யா அல்லாஹ், லவ் ஹதரத்லி சிவாக இராதத்துன், உன் அல்லாத வேறு சிந்தனை என்று எனக்கு ஒரு வினாடி என் உள்ளத்தில் தோன்றி விடுமானால் லஹகம்து பிரித்ததி, என்னை முஸ்லிம் என சொல்லிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வார். ஒரு வினாடி உன் சிந்தனை என்னை விட்டு மறைந்து விடுமானால், நமக்கு ஒரு வினாடி வந்துட்டாவே ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை மூமின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம், சந்தோஷம், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்கணும்.
ஒரு வினாடி உன் சிந்தனை இல்லாமல் என் வாழ்வு கழியுமானால் என்னை முஸ்லிம் என்று சொல்ல மாட்டேன், லஹகம்து பிரித்ததி, இவன் மதமாறியவன் என்று நான் சொல்வேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா யார் அப்படி சொல்ல முடியும்? நம்ம அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப அப்படி யார் ஒருத்தர் சொல்றார்? இதை இவ்வளவு பெரிய குற்றமாக ஒருவர் கருதுகிறார் என்று சொன்னார், அவர் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்வார்? இதுவெல்லாம் இறைநேசர்களான சராசரி மனிதர்களிடத்தில் உண்டான பண்புகள். அப்படியானால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்கள். இதை அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி புரிய வைக்கிறது ஒரு விஷயத்தை நாம் தவறாக புரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே. நாம் பாவமன்னிப்பு தேடுவதை போன்று எந்த நிலைக்கு பின்பு நாம் பாவமன்னிப்பு தேடுவோமோ இதை போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிலை. அந்த நிலைக்கு பின்பு அவர்கள் பாவமன்னிப்பு தேடுகிறார்கள் என்று யாரும் கருதிவிடக்கூடாது. நம்முடைய நிலை போன்றது அல்ல, மாறாக அவர்களுக்கு ரப்புக்கு மத்தியில் ஒரு நெருக்கம் இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், அவ்வளவுதான். இது ஒரு நிலை. இன்னொன்று இருக்கிறது, அது ரொம்ப ஈஸியானது. எந்த தவறுமே செய்யாமல் பாவமன்னிப்பு கேட்பது, அது மனிதர்களின் மிக உயர்ந்த நிலை. எந்த தவறும் செய்யாமல் எந்த குறையும் செய்யாமல் மன்னிப்பு கேட்பது. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன்னு சொல்றாலும் இருக்கு, அது ஒரு கேட்டகரி. எல்லாம் பண்ணியிருப்பான், ஏய் மாஃப் கேளு அப்படின்னா அதை எப்படி கேட்க முடியும்? அப்படிலாம் நம்மளால முடியாது, கேட்க மாட்டான், கடைசி வரைக்கும் கேட்க மாட்டான். எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு கேட்காதவர்களும் உண்டு, தவறு செய்துவிட்டு அதற்காக கேட்பவர்களும் உண்டு, தவறே செய்யாமல் மாஃப் கேட்பவர்களும் உண்டு. இப்ப இவங்க எல்லாரும் ஒரே தர்ஜால் வருமா? தவறே செய்யாமல் எந்த குறையும் எந்த பிழையும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஆனா கேட்டது மன்னிப்பு தான், அது அவருடைய உயர்ந்த அந்தஸ்தை அறிவிக்கிறது என்ற அர்த்தமே தவிர பாவம் இருக்கிறது என்பது பொருள் அல்ல. இதை நான் ஈஸியா விளக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கிறான், அவங்கள நல்லா அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமா கவனிச்சிருக்கிறோம். அவங்கள உண்மையிலேயே, அதாவது பேருக்கு நிர்பந்தத்திற்கு இல்லாமல், வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது வந்துட்டாங்களே அப்படிங்கிறதுலாம் இல்லை, சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு அவருடைய வருகையை ஏற்று சந்தோஷப்பட்டு அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு சாப்பாடு நல்லா கொடுத்தோம், வகை வகையாக கொடுத்தோம். சில சமயங்களில் நம்ம விருந்துக்கு போயிருப்போம், பார்த்துருப்போம், 15, 20, 30, 40 வகையான உணவுகள், பல்வேறு ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு என்னென்னமெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு எல்லாம் இது பண்ணது பின்னாடி அல்லாஹ்க்கா மன்னிச்சுக்கங்க, ஏதாவது குறை இருந்தான்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்க முடியும். ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ் குறை இருக்கும், அல்லாஹ்க்கா மன்னிச்சுக்கங்க, இவ்வளோதான் நம்மளால முடிஞ்சிச்சு, ஏதோ ஒரு மிஸ்கினுடைய இது, இப்படி சொல்வர்களும் உண்டு. என்னத்தையே ஒன்றா வச்ச பருப்பு ரசத்தை வச்சுட்டு அல்லாஹ்க்கா மாஃப் செய்யுங்கண்டா, இது ரெண்டு எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? ரெண்டு ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மகிட்ட வசதி இல்லை, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல், நம்முடைய வீட்டில் இருப்பதை அவர்களுக்கு இன்முகத்தோடு வழங்கி இருக்கிறோம், அந்த வகையில் குறையில்லை. அப்போ நம்ம சொல்கிறோம், என்ன இருந்தால் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நம்முடைய விருந்தினரை கண்ணியப்படுத்துகிற மாதிரி கண்ணியப்படுத்த முடியலையே, அப்போ நம்ம மனசுலேயே கஷ்டமாக இருக்குது, நம்ம சொல்கிறோம் அல்லாஹ்க்கா மாஃப் செய்யணும், எப்படி உங்களை கவனிக்கிறோமோ அப்படி கவனிக்க முடியலன்னு சொல்கிறோம். அது சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. வந்தவர் அளவுக்கு அதிகமாக தான் கண்ணியப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார், அளவுக்கு அதிகமாக மதிக்கப்பட்டதாக நினைக்கிறார், தங்களுக்கு மிக மிக மேலான கண்ணியம் கொடுத்திருப்பதாக நினைக்கிறார். துளியலும் அவருக்கு குறையே இல்லை, அவர் கூடுதலாகத்தான் தன்னை கண்ணியப்படுத்தியாக நினைக்கிறார். ஆனாலும் இவர் சொல்கிறார் அல்லாஹ்க்கா மாஃப் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாஃபுக்கும் முந்தின மாஃபுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதை போன்றுதான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்டல் என்பது அது எந்த தவறும் இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாதவர்கள் மாஃப் கேட்டால் அது அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை எப்படி அறிவிக்கிறதோ, அல்லாஹ்வின் திருத்தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை அது அறிவிக்கிறது. இப்படித்தான் அதை இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்களோட நிறுத்திக்கிறல, வலில் முஃமினீன வல் முஃமினாத், மோமின்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், இது ஒரு அற்புதமான வசனம் அப்படின்னு எழுதுறாங்க. இது மிக அற்புதமான ஒரு வசனம். அல்லாஹ் இந்த உம்மத் எவ்வளவு பாக்கியம் பெற்ற உம்மத் என்பதற்கு அடையாளம். அப்படியே ரன்னிங்கில் அப்படியே போனோம்னா புரியாது. நீங்கள் உங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள், மோமின்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், அப்படியே அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எப்படி யோசிக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த உம்மத்திற்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக இந்த உம்மத்திற்கு மன்னிப்பு கேட்பார்கள் என்று அர்த்தம். இந்த உம்மத்துக்காக இஸ்திக்ஃபார் செய்வார் என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்து விட்டால் அல்லாஹ் தான் செய்ய சொல்லி இருக்கிறான். நீங்க இந்த உம்மத்துக்காக மூமின்களான ஆண்களுக்கு பெண்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா செய்வாங்க. அல்லாஹ் இப்படி ஏத்துக்கிறாம போவான்? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். இன்னொரு வசனம் இருக்கிறது, அது வெளிப்படையாகவே சொல்லும். நான் அடிக்கடி மதீனா ஷரீஃபில் ஜியாரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த வசனத்தை சொல்வது உண்டு. வலவ் அன்னஹும் இல்தலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமன். வலவ் அன்னஹும் இல்தலமு அன்ஃபுஸஹும், தவறு செய்த மக்கள், ஜாஊக யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் வந்து, ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி, வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு, அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிவிட்டால், லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வை தவ்வாபாவும் ரஹீமாகவும் பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு பொருள் அல்லாஹ் தௌபாவை அங்கீகரிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார்கள். தவறு செய்துவிட்ட மக்கள், இது குர்ஆனுடைய வசனம், தவறு செய்த மக்கள் பெருமானாரிடம் வந்து தங்களுடைய தவறுக்கு அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து நபியும் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதனால் தான் தஃப்சீர் இப்னு கஸீரில் ஒரு தகவல் பதிவாகும். இரவு நேரம், இரவுடைய நடுநீசி நேரம், ஒரு பெரியவங்க வர்றாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கு வந்தாங்க. இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க, அழுது அவங்க அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்குறாங்க. அதற்கு அடுத்து ஒரு துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறான். இப்போ நான் ஓதிய வசனத்தை, சூரத்து நிசாவுடைய வசனம் இது, இந்த வசனத்தை ஓதுறாங்க. ஓதிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய வாதா உண்மையான சத்தியம், அது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான். ரப்பு என்ன சொல்கிறான், தப்பு செஞ்சவங்க இங்கே உங்கள் இடத்துல வந்து அவங்களும் இஸ்திக்ஃபார் செய்து நீங்களும் இஸ்திக்ஃபார் செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்கிறான். நான் பாவி இங்கே வந்து விட்டேன், நான் பாவி தவறு செய்தவன் இங்கே வந்திருக்கேன், நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என் பாவத்துக்காக, நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்தா தான் அல்லாஹ் மன்னிப்பேன்னு சொல்லிட்டான். யார சொல்லல, அப்போ ஒன்று மட்டும்தான் பாக்கி இருக்கு. உங்களுடைய இஸ்திக்ஃபார் எனக்கு தேவைப்படுது, உங்களுடைய இஸ்திக்ஃபார் நீங்கள் எனக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் எனக்கு தேவைப்படுகிறது, அப்பொழுதுதான் அல்லாஹ் மன்னிப்பேன் என்று ரப்பு சொல்லியிருக்கிறான் என்று துவா செஞ்சுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஆரம்ப காலம் அல்லவா, இப்பொழுது இருப்பதை போன்று பெரும் கூட்டங்கள் இருக்காதுல. ஒருத்தர் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ரோலாவுக்கு பக்கத்தில். அவங்களுடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. எழுந்திரீங்கள் என சொல்கிறார்கள். இதோ வெளியே போகிறாரு, அவரிடத்தில் போய் சொல்லுங்கள் அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தஃப்சீரில் வர்றது இந்த ஆயத்துடைய விரிவரையில் தஃப்சீர் இப்னு கஸீரில் பதிவாகும். அப்போது இந்த உம்மத்திற்கு மோமின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. அந்த நபி பாவ மன்னிப்பு தேடி விட்டால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் ரசூல் கேட்டு எதை அல்லாஹ் இல்லை என்று சொன்னார். பெருமானார் கேட்காமல் இருந்தார்கள் என்பது வேறு. வசதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை, வறுமையை கேட்டார்கள். ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறது பெருமானாருக்கு தெரியும். அல்லாஹ்விடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை என்பது வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு எதையும் தரவில்லை என்ற வரலாறு கிடையாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அப்ப அல்லாஹ் எதுக்கு சொல்ல வர்றான் தெரியுமா? இந்த உம்மத்தை மன்னிக்கணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். இந்த உம்மத்தை மன்னிக்கணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். மன்னிப்பதற்கு சில காரண காரியங்கள் வேண்டும். அதற்கு இந்த நபியுடைய துவா வேணும். இந்த நபி நம்மள்ட்ட கேட்டுட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம மன்னிச்சிடலாம். அந்த நபியை கேட்க வைக்கிறான். கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இந்த உலகத்திலும் கேட்பார்கள், நாளை மறுமையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அதான் ஷஃபாஅத்துல் உதுமா. அந்த ஷஃபாஅத்து தான் நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, முஃமின்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீங்கள் பாவமன் பிழை பொறுக்க தேடுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது பாவமன்னிப்பு தேடுதல் என்று சொன்னாலே பாவங்கள் இருக்கிறது என்பது பொருள். அதுக்கு நீண்ட விளக்கம் சொல்லிட்டேன். பாவங்கள் இருக்குன்ற அர்த்தம் அல்ல.
அவருடைய அந்தஸ்தின் அளவிற்கு தக்கந்தவாறு அதன் அடிப்படையில் உண்டான இஸ்திக்ஃபார். அல்லது பிழையே செய்யாதவர் பாவ மன்னிப்பு தேடுதல் எப்படி உயர்ந்த அந்தஸ்தில் அது அவருடைய பெருந்தன்மையாக பார்க்கப்படுமோ அந்த பெருந்தன்மை அடிப்படையில் ஸல்லல்லாஹு இஸ்திக்ஃபார் செய்ய சொல்கிறான் அல்லாஹ் அர்த்தம். பெருமான அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நான் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் ஒரு அறிவிப்பில் 100 வரும், ஒரு அறிவிப்பில் 70 தடவைகள் என்றெல்லாம் வருகிறது. சில ஹதீஸ்களை பார்க்கின்றோம், சரியான ஹதீஸில் வருது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்பவர்களாக இருந்தார்கள். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்க. எப்படி? அல்லாஹும்ம க்ஃபிர்லி ஹதீஅதி வஜஹலி வஇஸ்ராஃபி ஃபீ அம்ரி வமா அன்த அலமு பிஹி மின்னி. அல்லாஹும்ம க்ஃபிர்லி ஹதீஅதி, யா அல்லாஹ் என் பிழைகள் அனைத்தையும் மன்னிப்பாயா. வஜஹலி என் அறியாமையை மன்னிப்பாயா. அப்படின்னா அறியாமையினால் ஏற்பட்ட பிழையை மன்னிப்பாயா. வஇஸ்ராஃபி ஃபீ அம்ரி, எனது காரியத்தில் நான் வரம்பு மீறி நான் வீண்விரயமாக ஏதேனும் செய்திருந்தால் அவை அவற்றை மன்னிப்பாயா. வமா அன்த அலமு பிஹி மின்னி, மேலும் நீ என்னிடமிருந்து அறிந்திருப்பாய், எனக்கு தெரியாது. எத்தனையோ பிழைகள் ஏற்பட்டிருக்கலாம், அவைகளை மன்னிப்பாயா. யார் துவா செய்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. மேலும் அல்லாஹ் மக்ஃபிர்லி ஹஸலி வ ஜித்தி, யா அல்லாஹ் நான் விளையாட்டாக செய்துவிட்ட பிழைகள். இன்னைக்கு விளையாட்டாக எத்தனையோ தவறுகள் செஞ்சோம், தெரிய மாட்டேங்குது. நான் விளையாட்டாக செய்து விட்டவைகள், சீரியஸாக செய்து விட்டவை, ஜித்தி சீரியஸாகவும் விளையாட்டாகவும் செய்துவிட்ட சில பிழைகள். வஹதஇ ம அம்தி, நான் தெரியாமல் செய்துவிட்ட தவறுகள், தெரிந்தே செய்த தவறுகள். குல்லு தாலிக இந்தி, என்னிடமிருந்து எவைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் உன் பெருந்தன்மையினால் மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. பிறிதொரு சரியான ஹதீஸில் வரக்கூடியது, அன்னஹு கான யகூல் ஃபி ஆஹிரி ஸலா, தொழுகையின் அத்தஹியாத்தினுடைய இறுதி பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம க்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரப்து வமா அன்த அஅலம் பிஹி மின்னி அன்த இலாஹி லா இலாஹ இல்லா அன்த். ஸல்லல்லாஹு துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம க்ஃபிர்லி மா கத்தம்து, யா அல்லாஹ் நான் 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 முற்படுத்தியவையில் ஏற்பட்ட பிழைகளை மன்னிப்பாயா, நான் செஞ்ச பிழைகளை மன்னிப்பாயா. வமா அஹர்து, இனிமேல் என் மூலமாக ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டு விட்டால் அதையும் மன்னிப்பாயா. வமா அஸ்ரர்து, நான் எதை ரகசியமாக செய்துவிட்ட தவறுகளை மன்னிப்பாயா. வமா அஅலன்து, நான் பகிரங்கமாக செய்துவிட்ட பிழைகளையும் மன்னிப்பாயா. வமா அஸ்ரப்து, நான் செய்துவிட்ட வீண்விரயத்தையும் நீ மன்னித்து விடுவாயா. வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, யா அல்லாஹ் என்னிடமிருந்து எவையெல்லாம் தவறுகளாக ஏற்பட்டு விட்டது என்று நீ அறிவாயோ அத்தனை பிழைகளையும் மன்னிப்பாயா. அன்த இலாஹி லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய இலாகாக இருக்கிறாய், நீதான் வணக்கத்திற்குரியவன், உன்னை தவிர்த்து வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தின் இறுதி பகுதியில் துஆ செய்வார்கள் என்று வருகிறது. பிறிதொரு சரியான ஹதீஸில் சொல்கின்ற பொழுது அன்னஹு கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொல்லுவாங்க, யா அய்யுஹன்னாஸ் தூபு இலா ரப்பிக்கும், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், நான் ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நான் தௌபாவும் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த உம்மத்திற்கு தங்களுடைய உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அலைக்கும் பி லா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார், முஃமின்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவையும் இஸ்திக்ஃபாரையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யார் சொன்னா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ அலைக்கும் பி லா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவையும் இஸ்திக்ஃபாரையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.
ஃபஅக்ஸிரு மின்ஹுமா, அவற்றை நீங்கள் அதிகம் சொல்லுங்கள். ரெண்டையும் அதிகமா செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா செய்யுங்க. ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்வாங்கல்ல, ஜத்திது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை திரும்ப சொல்லி உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லுங்க. இரண்டாவது ஃபஅக்ஸிரு மின்ஹுமா, இந்த இரண்டையும் அதிகம் சொல்லுங்கள். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஇன்ன இப்லீஸ், நிச்சயமாக இப்லீஸ் அவன் சொல்கிறான், கால அஹ்லக்துன் நாஸ பித்துனூபி, நான் பாவங்களால் மனிதர்களை அழிக்க முற்பட்டேன். வ அஹ்லகூனி பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார், அவர்களோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவினாலும் இஸ்திக்ஃபாரினாலும் என்னை அழித்து விட்டார்கள். யார் சொல்றா? இப்லீஸ் சொல்றானா, மக்களை அவர்களது பாவங்களை கொண்டு அழிக்க முற்பட்டேன். பாவங்களை நிறைய செய்ய வச்சு இதோட அழிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வஹ்லகூனி பிலா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கொண்டும் இஸ்திக்ஃபாரை கொண்டும் என்னை அழித்து விட்டார்கள். இப்போ இது அதிகமா ஓதி அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட நிலைக்கு போயிட்டாங்க. இப்படி நான் பார்த்தேன், பாவம் என்று தெரிஞ்சாத்தானே நீ இஸ்திக்ஃபார் செய்வ. ஃபலம்மா ரஐது தாலிக, இந்த நிலையை அவரிடம் பார்த்த பொழுது, அஹ்லக்தும் பில் அஹ்வா, மனோ இச்சைகளை கொண்டு அவர்களை அழித்து விட்டேன். ஃபஹும் யஹ்ஸபூன அன்னஹும் முஹ்ததூன், அதற்கு பின்பு அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள், ஆனால் தாங்கள் நேர்வழியில் தான் இருப்பதாக கருதுவார்கள். ஃபஹும் யஹ்ஸபூன அன்னஹும் முஹ்ததூன், அவங்க தப்பான காரியத்தை செய்வாங்க, தப்புன்னு தெரியாது, நாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் என்று கருதி கொள்வார்கள். செய்கிறது தப்புன்னு தெரியும் பொழுது இஸ்திக்ஃபார் செஞ்சிடலாம், பாவமன்னிப்பு தேடலாம். செய்கிறது தப்புன்னே தெரியலன்னு சொன்னா சில பேர்கிட்ட தப்புன்னு புரிஞ்சுக்குருவாங்க. சில பேர் அடம்பிடிப்பான், ஏற்றுக்கவே மாட்டான். நான் என்னங்க தப்பு பண்ணேன், என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் பண்ணது தப்பே கிடையாதுப்பா. தப்புன்னு உணர்ந்துட்டா அவன் திருந்திடலாம். தப்பென்றே உணராதவன் எப்பொழுது திருந்த முடியும்? வாய்ப்பு இல்லையில. இப்லீஸ் சொல்றான், முதல்ல தவறு என்று எவைகள் தெளிவாக தெரியுமோ அந்த பாவங்களை அதிகம் செய்ய வச்சு அவர்களை அழிக்க முற்பட்டேன். அந்த மக்களோ தவறு என்று தெரிஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல அழுது மன்னிப்பு தேடி லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாங்க, இஸ்திக்ஃபார்ங்கறாங்க. அவ்வளோதான், நான் ஹராப் ஆயிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தேன், மனோ இச்சைகளை கொண்டு அவர்களை அழிக்க முற்பட்டேன். அப்பொழுது அவர்களுக்கு தவறென்றே அது தெரியவில்லை, தாங்கள் சரியில் இருப்பதாக அவர்கள் கருதி கொண்டார்கள். அதனால அல்லாஹ் சொல்வான், அஃபஹஸிபல்லதீன கஃபரு அல்லதீன யுஹ்ஸினூன சுன்ஆ ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. சில பேர் தவறானவர்கள், அவங்களை எப்படி வழிகெடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர்கள் வழிகட்டு இருப்பார்கள். அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, ஆனால் وهم يحسبون أنهم يحسنون صنعا. சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி பகுதியில் இந்த வசனம் வரும், தாங்கள் நல்லதை சரியானதைத்தான் செய்திருக்கிறோம் என்று கருதுவார்கள். அவர்கள் செய்தது தவறு, ஆனால் தாங்கள் செய்தது சரி என கருதுவார்கள். இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்டேஜ். தவறு செய்வது ஆபத்தானது என்று சொல்றதுக்கு இல்லை. தவறுன்னு தெரியும் பொழுது தெரிந்திடலாம். தவறும் செய்துவிட்டு தாங்கள் செய்தது தவறு இல்லை என்று கருதினாலோ, தாங்கள் செய்தது சரிதான் என்று ஒருவன் கருதினால் என்ன நிலை ஆகும் சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இப்லீஸ் இந்த நிலைக்கு மனிதர்களை கொண்டு போக முற்படுகிறான். பெரிதொரு இதில் வரும், இப்லீஸ் அல்லாஹ் இடத்துல சொல்றான், وَإِزَّتِكَ وَجَلَالِكَ لَا أَزَالُ أُغْوِيهِمْ مَا دَامَتْ أَرْوَاحُهُمْ. யா அல்லாஹ், உன் கண்ணியத்தின் மீது ஆணை சத்தியம், உன்னுடைய ஜலாலியத்தின் மீது ஆணை சத்தியம், லா அஸாலு உக்வீஹிம் மா தாமத் ரீஹுஹும் மா தாமத் அர்வாஹுஹும் ஃபீ அஜ்சாதிஹிம். மனிதர்களுடைய உடலில் உயிர்கள் ஒட்டி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னான். மனிதருடைய உடல்களில் உயிர்கள் ஒட்டி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், விடமாட்டேன். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னானாம், ஃபகால் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் வ இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய ஜலாலியத்தின் மீதும் ஆணையாக நான் சொல்கிறேன், வலா அஸாலு அக்ஃபிர் லஹும் மஸ்தக்ஃபரூனி, என்னிடத்தில் அவர்கள் பாவமன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அவர்களை மன்னித்து கொண்டே இருப்பேன். அவங்க எத்தனை தடவை தப்பு. இப்லீஸ் சொல்றான், அல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் அவனை விட மாட்டேன், ஒரு கை பார்த்துருவேன் அப்படிங்கிறான்.
கடைசி வரைக்கும் போராடுவேன். அவனை நான் ஒரு கட்டத்திலும் நிராசையாக மாட்டேன். அதனால தான் சொல்லுவாங்க, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வயசான காலத்தில் விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. யாவது விபச்சாரத்தின் பாதுகாப்பு தேடுறாங்க. சில பேர் அவங்களுடைய கூட இருந்த நண்பர்கள் சொன்னாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க, உங்களுடைய வயசு என்ன, இப்போ நீங்கள் ரொம்ப வயோதிகத்தில் இருக்கிறீங்க, ரெண்டாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், நீங்கள் ஏன் இப்படி இந்த வயசில் சம்மந்தமே இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லணும். அப்போ ஹஸரத் அபூ ஹுரைரா சொன்னாங்களாம், கைஃப அத்துமஇன்னு இப்லீஸு ஹய்யுன், இப்லீஸ் உயிரோடு இருக்கின்ற நிலையில் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னாங்களாம். இப்லீஸ் ஹயாத்தா இருக்கிறான்ல, அப்போ நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அப்போ எந்த நேரத்திலும் எதையும் செய்ய வைப்பான் அவன், அவ்வளவு மோசமானவன். இது இப்லீஸுடைய நிலை. அந்த இப்லீஸ் அதான் சார், இப்போ இப்லீஸ் சொல்கிறான்ல, யாரெல்லாம் உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது ஜலாலியத்தின் மீது சத்தியம், உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களை கெடுப்பதற்கு முயற்சி செய்வேன். அல்லாஹ் சொல்ல வர்றான், இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் மன்னிப்பேன். நீ 100 தடவை இல்லை, 1000 தடவை இல்லை, 1,00,000 தடவை என் அடியார்களை கெடுத்துப்பார், அதற்கு பின்பு அவர்கள் பாவமன்னிப்பு தேடுகின்றார்களா, அவர்கள் நான் மன்னிப்பேன். என்ன நேத்தானே பாவமன்னிப்பு தேடின, இன்னைக்கு செஞ்சுட்டேன், அது 2வது விஷயம். ஆனால் அவர்கள் பாவமன்னிப்பு தேடுகின்ற பொழுதெல்லாம் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்லீஸ் இடத்தில் சொல்கிறான் என்று சொல்லப்படும். மொத்தத்தில் நம்முடைய பாவமன்னிப்பு நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது எவ்வளவு அவசியமான அமல் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த ஹதீஸ்கள் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி முடிக்கிறார், வல்லாஹு யஅலமு முதகல்லபக்கும் வ மஸ்வாக்கும், உங்களுடைய நகர்வையும் உங்களுடைய தங்குதலையும் அல்லாஹ் அறிகிறான். தகல்லுப்னா கல்பு, புரளுதல், மாறிக்கிட்டே இருக்கிறது, இங்கேருந்து அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுதல். மஸ்வா அப்படி சொன்னால் அமைதியாக அப்படியே இருத்தல். இதற்கு குர்ஆன் ஷரீஃபின் விரிவாளர்கள் அர்த்தம் எழுதுகின்ற பொழுது, நீங்கள் பகலில் செய்யக்கூடிய காரியங்களையும் நீங்கள் இரவில் தங்குதலையும் அல்லாஹ் அறிகிறான். அதாவது 24 hours நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அறிந்தே வைத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு தெரியாத செயல்கள் உங்களிடத்தில் இல்லை, நீங்கள் பகலில் செய்வதையும் இரவில் செய்வதையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள் இதற்கு அர்த்தம் எழுதுகிறார்கள். சில பேர் இதற்கு அர்த்தம் சொல்கின்ற பொழுது, முத்தகல்லபுக்குன்னு சொன்னால் உங்களுடைய துன்யாவின் நிலையையும் அல்லாஹ் அறிந்து வைக்கிறான், உங்களுடைய மஸ்வாக்கும் மறுமையின் நிலையையும் அல்லாஹ் அறிந்து வைக்கிறான். இப்படி சில பேர் அர்த்தம் சொல்ல, இப்னு ஜரீர், அப்துல்லா பின் அப்பாஸ் தான் அர்த்தம் சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் சுதீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது, முத்தகல்லபுக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். வ மஸ்வாக்கும் ஃபீ குபூரிக்கும், உங்களுடைய கபறுகளில் போய் நீங்கள் எப்படி இருக்க போகின்றீர்கள், உங்களுடைய கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தெரிந்திருக்கிறான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் சொன்னது உங்களுடைய இரவு பகல் 2 நேரத்தில் நடைபெறுகின்ற அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பது ஒரு பொருள். இன்னொன்று உங்களுடைய உலக நிலையையும் மறுமை நிலையும் அறிந்திருக்கிறான் என்பது ஒரு பொருள். இன்னொன்று உங்களது உலக நிலையையும் உங்களது கபரு நிலையையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். மொத்தத்தில் உங்களது காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். முஃமின்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற முனாஃபிக்கின்களின் அடையாளங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் உயர்ந்த மோமின்களில் அடையாளங்கள் வருவதற்கும், நல்ல நசீகத்துகளை கேட்கின்ற பொழுது மோமின்களுடைய ஈமான் அதிகமாகும், அவர்களுக்கு தக்வாவை நான் தெளிவுபடுத்துவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அந்த தகுதியை பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவதற்கும், இந்த உலகத்தினுடைய இறுதி பகுதியில் வசிக்கக்கூடிய நாம் பாதுகாப்பான ஈமானோடு வாழ்வதற்கும், அந்த ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவையும் இஸ்திக்ஃபாரையும் அதிகம் சொல்லும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மோமின்களுக்கும் வழங்குவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமா வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜிஉஸ் ஸலாம் வ ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் வ அத்கில்னா பிரஹ்மதிக தாரஸ் ஸலாம் வ தஆலைத ரப்பனா யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன்
وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام. صدق الله العظيم.